நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அதற்கு எதிர்வினையாக திமுக தரப்பு அந்த இடதுசாரிகள் தரப்புலேருந்து சீமானை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக சீமான் பிரபாகரனை மீட் பண்ணவே இல்லை, அந்த ஃபோட்டோ போய் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்டவங்களை எல்லாம் பேட்டி எடுத்து போட்டு சன் டிவி இதை ஒரு முழு நேர வேலையாக பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீமான் பெரியாரை விமர்சனம் செய்யும்போது தொடர்ச்சியாக இந்த ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களை பாராட்டி பேசுறது, என் பாட்டன் பாரதி மாதிரி வருமா, ஊவே சாமிநாத ஐயர் அவர் செஞ்சதை விட தமிழுக்கு நீங்களாம் செஞ்சிட்டிங்களா, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கார். பிராமணர்களை உயர்த்தி பேசுறதுக்காக திமுக பிரசாந்த் கிஷோர் பாண்டேவனை கொண்டு வந்தியே எங்கள் ஊர்லேயே ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என் தம்பி, அவனை கூப்பிட்டு நீ வேலை பாரு. இப்போ ராபின் சர்மான்னு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வரையே, எங்கள் ஊர்லேயே எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இலக்கியம்லாம் தெரியும், அவரை வச்சு நீ வேலை பார்ப்பியா, இப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கார். எதற்காக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்? அதற்கு அடுத்து நேற்று கனிமொழி அவர்கள் சீமானை விமர்சனம் செய்திருக்காங்க. அதற்கு பதில் சொல்கிறதுக்காக சீமான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கனிமொழி காசு கொடுத்து தானே ஜெயித்தாங்க, அங்கே காசு கொடுக்காமல் ஜெயிச்சது தமிழிசை தான் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய ஒரு வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை பாராட்டி பேசுகிறார். இதெல்லாம் பேசின உடனே பார்த்திங்கன்னா இணையதளத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் அப்படியே சந்தோஷமாக குதூகலமாக சீமான் பேசுகிறதையெல்லாம் அப்படியே வெட்டி ஒட்டி பரப்பிட்டு இருக்காங்க. அவர் எதற்காக அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத ஒரு நிமிஷமாவது யோசித்து பார்த்தீங்களா? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவும் புறக்கணிச்சிட்டாங்க, பாஜகவும் புறக்கணிச்சிட்டாங்க. இந்த கட்சிகள் தான் தேர்தலை புறக்கணிச்சிருக்கே தவிர வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க, யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி அவங்களுடைய ஓட்டை கவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் சீமான் தொடர்ச்சியாக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. பிராமணர்களை உயர்த்தி பேசுறது, இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை உயர்த்தி பேசுறது, பெரியாரை திட்டுறது, திமுகவை தொடர்ச்சியாக மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எப்படியாவது நாம் தமிழர் பக்கம் கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா இங்கே களம் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருக்கிற போது இவர் ஒரு போன தடவை வாங்கின ஒரு 10,000 ஓட்டை விட இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்கு ப்ளஸ் தானே. அதற்காகத்தான் இந்த ஒரு நெரேட்டிவ் அந்த பெரியார் அவர் கையில் எடுத்து பேச ஆரம்பித்து அதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அது அவருக்கு மைலேஜ் தருது. இணையம் ஃபுல்லாக அவரை பற்றி தான் பேசுகிறாங்க, டிவி விவாதத்தில் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒரு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கிடைக்குது அப்படின்னா அதை விட அரசியல்வாதிக்கு வேறு என்ன வேணும்? சாதாரண நாட்களில் சீமான் சொல்கிறத டிவியில் விவாதம் பண்ணி நீங்கள் இங்கே எப்போவாது பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்போ விவாதம் நடக்குது? அரசியல்வாதிகள் எது பேசினாலுமே அதில் சில அர்த்தங்கள் இருக்குது. அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் எல்லாரும் ஓப்பனாக பேசிட்டு போக மாட்டாங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மெசேஜ் நம்மளுக்காக இருக்குது, முக்கியமாக தொண்டர்களுக்காக இருக்குது. இந்த சீமான் முதலாக பெரியாரை கீழ்த்தரமாக விமர்சித்து பேட்டி அளித்த அன்னிக்கே இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொன்னார்? பெரியாரை பற்றி சீமான் சொன்ன கருத்துக்கள் உண்மைதான், அதுக்கு நான் வேணாலும் ஆதாரம் தரேன், ஆனால் இன்னைக்கு காலம் கடந்து விட்டது, இதற்கு மேலே இங்கே பெரியாரை பற்றி பேசுறதுல அர்த்தமே இல்லை, இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதனால் இது தொடர்பான கருத்துக்களுக்கு நான் வரல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இது ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்? சீமான் பெரியாரை பற்றி பேசுகிறாரு, அதற்கு திமுக பதிலடி கொடுக்குது அப்படின்னா இது அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, அந்த சண்டைக்குள்ளே பாஜக போக விரும்பலை அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஏன்னா சீமான் இன்றைக்கி அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு. வடிவேலு ஒரு படத்தில் நீ வேணால் சண்டைக்கு வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திமுகவை சண்டைக்கு கூப்பிட்டுருக்காரு. அவங்க எப்பவுமே சீமானை ஒரு பொருட்டாக மதித்ததே கிடையாது, நாம் தமிழர் கட்சியை மதித்ததே கிடையாது. அவங்க எப்போவும் சீமான் கூப்பிட்ற சண்டைக்கு வரமாட்டாங்க. ஆனால் எப்படியாவது வம்படியாக அவங்கள உள்ளே இழுக்கணும், சண்டைக்கு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியாரை தொட்டு சீமான் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அது அவருக்கு நல்ல மைலேஜ் தருது, நல்ல மீடியா வெளிச்சம் கிடைக்கிது. தினமும் பேசுகிறாரு. சீமானுக்கு பேச சொல்லித்தரவா வேணும்? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜகவினர், பாஜக ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் அண்ணாமலை சொன்ன அந்த மெசேஜை எடுத்துக்காமல் தேவையே இல்லாமல் சீமான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சீமான் என்ன பேசுகிறாரு,
சீமான் யாரை இன்றைக்கி பாராட்டி பேசியிருக்காரு, உடனே அந்த கிளிப்பிங் எடுத்து போடுறது. சீமான் வந்து பிராமணர்களை பாராட்டி பேசியிருக்காரு, உடனே அந்த கிளிப்பிங் எடுத்து போடுறது. இதே நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பாஜக தலைவர்களாகட்டும் இல்லை பிராமணர்களாகட்டும் எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் இன்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? இப்படி எதையுமே தெரியாமல், சொல் புத்தியும் இல்லாமல், சுய புத்தியும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகளை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிறது வந்து சீமானுக்கு உதவி. அவருடைய டார்கெட் என்ன? பாஜகவுடைய வாக்காளர்கள். அந்த பாஜகவுடைய வாக்காளர்களை நீங்கள் சீமான் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வச்சிங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அரசியல் மேடைகளில் வந்து காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும். நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு? ஞானசேகரன் யார் யார்கிட்டையெல்லாம் பேசினா அப்படிங்கிற அந்த சிடிஆர் எங்கிட்ட இருக்குது, நான் வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வழக்கில் ஏதோ திசை திருப்பு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அது தொடர்பாக அவருக்கு தகவல் வந்திருக்கலாம். அப்போ அதனால் வந்து ஒரு மிரட்டல் விடுறாரு. நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா அதை என்னால் சரியாக செய்ய முடியும், நான் வந்து வெளியிடுவேன், நீங்கள் அம்பலப்பட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அங்கே இருக்கிற மெசேஜ் அதுதான். அது வந்து ஆளும் கட்சி திமுகவுக்கானது, அதை அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கானது. அவங்க தப்பு செய்ய நினச்சாலும் இல்லை, இதில் நாளைக்கு வந்து இவர் ஏதாவது வெளியிட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து மெசேஜ். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாரு, அதை வச்சு தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும். இன்றைக்கி அப்படி தானே திமுக இடதுசாரிகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த ஈசிஆர் விவகாரத்தையே எடுத்துக்கோங்களேன். அந்த வீடியோ வந்த உடனே திமுக ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்க, டேமேஜ் கண்ட்ரோலை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பெண்களுடைய கார் வந்து இவங்களோட காரை இடிச்சிட்டு போயிட்டாங்க, நிறுத்தாமல் போயிட்டாங்க, சாரி கூட சொல்லாமல் போயிட்டாங்க, அதனால தான் இவங்க துரத்திட்டு போனாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை வார்த்தை மாறாமல் அத்தனை திமுக, விசிக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. எங்கே வந்து இந்த வீடியோ போட்டு திமுகவை திட்டினாலும் அப்போ உன் காரை இடிச்சிட்டு போனால் நீ சும்மா விட்டுருவியா அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2 நாட்கள் கழித்து உண்மை என்ன? நேற்று அந்த துணை ஆணையர் பேசுகிற போது என்ன சொல்கிறாரு? இல்லை, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் எதுவுமே நடக்கலை, அவங்க மோதவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் தெரிஞ்ச எவ்வளோ பெரிய பொய்யை அவனுங்க சொல்கிறாங்க. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஒரு பாஜகவுடைய அனுதாபியாக இருந்தால், ஆதரவாளராக இருந்தால், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மாநில தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை தவிர மீதி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கிருந்து வந்து கட்சி வளரும்? எங்கிருந்து வந்து தமிழகத்தில் தாமரை மலரும்? எதிர்கட்சிகள் என்ன செய்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. அதை பாருங்கள், அவங்க எப்படிங்க ஒரே குரலில் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் மட்டும்தான் மோடிக்கு அட்வைஸ் பண்ணுறது. இந்த விஷயத்தில் மோடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மோடிக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுறது, அமித்ஷாவுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணுறது. ஐயா, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறதையெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ரேஞ்சிலே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது. உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் உங்களை புத்திசாலியாக நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சீமான் உங்களையெல்லாம் இன்றைக்கி ஏமாற்றிட்டுருக்காரு. நீங்கள்லாம் வந்து சீமான்கிட்ட ஏமாந்துட்டுருக்கீங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த மாதமே பாஜக தலைவர்களை கேவலமாக பேசுவார், பிராமணர்களை கேவலமாக பேசுவார், மத்திய அரசை கண்ணாபின்னு திட்டுவார். அப்போ நீங்கள்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? அப்போது வந்து அவர் பேசுனதை அவங்கெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நம்மளுக்கு தேவையா? இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை அவர் என்ன டைரெக்ஷனில் போகிறாரோ அதே டைரெக்ஷனில் தான் எல்லாரும் போகணும். அப்போ தான் வந்து போய் சேர முடியும். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போனீங்க அப்படின்னா அவர் எங்கேயாவது முட்டுச்சத்தில் போய் நிற்க வேண்டியதுதான். அவருடைய டைரக்ஷன் என்ன? இந்த பிரச்சனையில் பாஜக தலையிடக்கூடாது, தலையிட விரும்பவில்லை, அவ்வளோதான், முடிஞ்சது. சீமானாச்சு, திமுகவாச்சு, பெரியாராச்சு, என்னவோ பண்ணிட்டு போங்க, எக்கிட கட்டு போங்க, அடிச்சுட்டு போங்க, உதச்சிட்டு போங்க, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஒதுங்கிருங்க. பாஜக வந்து பெரியாரை எப்போ எதிர்க்கணுமோ அப்போ எதிர்த்துக்கலாம், அப்போ ஆதாரத்தை கொடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பாஜக தலைவர்கள் பேசாததையா இன்றைக்கி சீமான் பேசிட்டாரு? ஒன்றுமே கிடையாது. என்ன, அவருக்கு அந்த மீடியா வெளிச்சம் கிடைக்கிறதுனால அவர் பேசுகிறத வந்து எல்லாரும் பரப்பிட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினர் எல்லாரும் பரப்பிட்டுருக்காங்க. அங்கே அவங்க இணையதளத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் கிடைக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து சீமான் சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஏற்கனவே பல முறை பல தடவை வந்து பொதுவெளியில் பாஜக தலைவர்கள் பேசியிருக்காங்க.
அதனால் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சீமானுக்கு எந்த காரணத்தை கொண்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். நீங்கள் பாஜக ஆதரவாளராக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, என்ன பேசுகிறாரு, அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, அதை வச்சு நம்ம என்ன எழுதணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத தயவுசெய்து தீர்மானிங்க. அதுதான் பாஜகவுடைய வளர்ச்சிக்கான அரசியல். இது எல்லாமே உங்களை மடைமாற்றுவதற்கான முயற்சி. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி.